மதுரையிலிருந்து பேசுகிறேன். பேராசிரியர் மற்றும் மருந்தியல் துறை தலைவராக பணியாற்றுகிறேன். இரத்த அழுத்தம் தொடர்பான இன்றைய காணொளியில் அதற்குரிய காரணங்கள், அதனால் ஏற்படும் பாதிப்புகள், அதனுடைய பக்க விளைவுகள், இரத்த அழுத்த தினத்தின் முக்கிய அஜெண்டா, வாழ்வின் நடைமுறை மாற்றங்களால் அதை எவ்வாறு நாம் கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வர முடியும் என்பதனை இக்காணொளியில் காணலாம். பொதுவாக இரத்த அழுத்த தினம் ஒவ்வொரு வருடமும் மே மாதம் 17ஆம் நாள் உலக இரத்த அழுத்த தினமாக அனுசரிக்கப்படுகிறது. இரத்த அழுத்தத்தை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வருவதும் அதனால் நீண்ட நாட்கள் நலமுடன் வாழ்வதும் இன்றைய 2023ஆம் ஆண்டின் இலட்சணையாக உள்ளது. பொதுவாக இரத்த அழுத்தம் என்பது இதயம் துடிக்கும் பொழுது உயர் இரத்த அழுத்தம், இதயம் சுருங்கும் பொழுதும் அது சிஸ்டோலிக் இரத்த அழுத்தமாகவும், குறை இரத்த அழுத்தம் என்பது இதயம் விரிவடையும் பொழுது அதை டயஸ்டோலிக் இரத்த அழுத்தமாகவும் குறிப்பிடுகிறோம். இதன் அளவானது இதயம் சுருங்கும் பொழுது, தட் இஸ் சிஸ்டோலிக் பிளட் பிரஷர் 120ற்கு உள்ளாகவும், டயஸ்டோலிக் பிளட் பிரஷர் இதயம் விரிவடையும் பொழுது உள்ள இரத்த அழுத்தம் 80ற்கு உள்ளாகவும். சோ இயல்பான ஒருவருக்கு இரத்த அழுத்தம் 120 கீழ் 80ஆக இருக்க வேண்டும். இதற்குரிய காரணங்கள், இரத்த அழுத்தம் அதிகரிக்கும் பொழுது அதற்கான மிக முக்கிய காரணம் வயது அதிகமாகுவதால், அதாவது இரத்த குழாயில் நமக்கு தடிமன் அதிகமாகுவதால் அல்லது கொழுப்பு படிவதால் இரத்த அழுத்தம் அதிகமாகலாம். அல்லது புகைப்பிடிக்கும் பழக்கம், மன அழுத்தம், தூக்கமின்மை, மரபியல் காரணம், குடும்பத்தில் அப்பா அம்மா அவங்களுக்கு தொந்தரவு இருப்பதனால் வருவது, அந்த மாதிரி நிறைய காரணங்களால் வரலாம். இதன் அறிகுறிகள் தலை சுற்றல், தலைவலி, குறிப்பாக பின்பக்கமாக தலைவலி ஏற்படுதல், கொமட்டல் அல்லது வாந்தி வருவதற்கு போன்ற அறிகுறிகள், மயக்க நிலை மற்றும் உடல் சோர்வு, சிலருக்கு கண் பார்வை குறைபாடு, பார்வை குறைபாடு முதலியன ஏற்படலாம். இரத்த அழுத்தம் தொடர்ச்சியாக 140 கீழ் 90க்கு அதிகமாக பல ஆண்டுகள் இருந்தால் அவர்களுக்கு உறுப்புகள் சேதமடையலாம். டார்கெட் ஆர்கன் டேமேஜ், குறிப்பாக இதயம், லெப்ட் வென்ட்ரிகுலர் ஹைப்பர்ட்ரோபி மற்றும் இதயம் செயல் இழத்தல், அல்லது மூளையில் தொடர் இரத்த அழுத்தம் அதிகமாக இருப்பதால் பக்கவாதம், ஸ்ட்ரோக், அல்லது கண்ணில் பார்வை குறைபாடு அல்லது விழித்திரை கண் பார்வை இழப்பு, சிறுநீரக செயல்பாடு, காலில் உள்ள இரத்த ஓட்டங்களில் அதனால் ஏற்படும் வலிகள், பெரிஃபரல் வாஸ்குலர் டிசீஸ் முதலியன ஏற்படலாம். எனவே ஒவ்வொருவரும் நம் இரத்த அளவு, குறிப்பாக அடல்ட் பேஷண்ட் 120 கீழ் 80ற்கு உள்ளாகவும், வயது அதிகமானோர் 130 கீழ் 80ஆகவும் இருக்க வேண்டும். இதற்கு நாம் சில வாழ்வின் நடைமுறை மாற்றங்களை கண்டிப்பாக கடைபிடித்தால் இரத்த அழுத்த அளவுகளை கட்டுக்குள் வைத்துக் கொள்ளலாம். முதலாவதாக உடற்பயிற்சி ஒவ்வொருவரும் தினமும் அரை மணி நேரம் கண்டிப்பாக செய்ய வேண்டும். உடற்பயிற்சி வாரத்தில் குறைந்தது 5 நாட்கள் தினமும் அரை மணி நேரம் செய்ய வேண்டும். நடத்தல், மெது ஓட்டம், சைக்கிளிங், நீச்சல் பயிற்சி என ஏதாவது ஒன்றை நாம் அமைத்துக் கொள்ளலாம். புகைப்பிடிக்கும் பழக்கம் உள்ளோர் முற்றிலும் அதை தவிர்ப்பது நலம். மது அருந்துவோர் முற்றிலும் தவிர்ப்பது நலம். மன அழுத்தம் இல்லாமல் இருப்பதற்கு தியானம் அல்லது யோகா ஆகியவற்றை நாம் கடைபிடிக்கலாம். தூக்கம் மிக இன்றியமையாதது. குறைந்த பக்க தூக்கம், இரவு குறைந்தது 7 மணி நேர தூக்கம் மிகவும் அவசியமாக இருத்தல் நலம். வாழ்வின் நடைமுறை மாற்றங்களால் கட்டுப்படுத்தக்கூடிய நோய் தொற்றா நோயான இரத்த அழுத்தத்தை கட்டுப்பாட்டுக்குள் வைத்து நம் உடல் ஆரோக்கியத்தை நலமுடன் நீண்ட நாள் வாழ வழி செய்வோம். நன்றி.